ஹாய் சொந்தங்களே, இன்னைக்கு வந்து ஒரு vlog தாங்க போட போகிறோம். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் vlog. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொங்கல் வரப்போகுதுங்க. இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது பொங்கலுக்கு முன்னாடி தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பொங்கல் கரெக்டாக இன்னும் 1 வீக் இருக்குங்க. இது வந்து மண்டே, நெக்ஸ்ட் மண்டே வந்து பொங்கல் வந்துடும். அதுக்குள்ளே இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. மேலே தெரியுதா? இதை ஃபுல்லாக எடுத்து கழுவணுங்க. அத்தை வந்துட்டு கழுவிட்டோம். அத்தை வந்துட்டு ஆல்மோஸ்ட் கழுவி வச்சுட்டோம். வெளியே கவருக்குள்ளே மட்டும் போடணுங்க. என்னது அப்படியே இருக்குங்க. இன்னும் கூட இன்னும் கழுவவே இல்லை. அதான் நீ கழுவ போகிறோம். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எடுத்து கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு அடுத்து மொட்டை மாடியில் போய் கழுவலான்னு இருக்கிறோங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக கழுவலாம். கீழேனா கொஞ்சம் வந்துட்டு கசகசன்னு இருக்கும். பாப்பா வந்துகிட்டே இருப்பாங்க. மேலேயுமே வருவாங்க. இந்த அளவுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் பாத்திரத்தில் மேலே போய் தான் கழுவ போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டு இறக்கி வைக்கணுங்க. மேலே இருக்கிறத ஃபுல்லாக இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்துட்டு திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகணுங்க. அந்த வேலை இருக்குது. ஸ்லாப்லாம் க்ளீன் பண்ணி பேப்பர் போடணும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குங்க. அதை வந்துட்டு வாங்க ஒவ்வொன்றா அப்படியே கூட ஷேர் பண்ணிகிட்டே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே பண்ணால் நமக்கு வந்துட்டு பெருசாக வேலை செஞ்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது. அதனால் ஒன்று தாங்க இந்த வீடியோ எடுக்கிற காரணமும் அதுதான். நம்ம ஏதாச்சும் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணோன்னா சரி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் வரும். அது மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இறக்குவோம் மேலேருந்து. ஒரு வழியாக எல்லாத்தையும் மேலேருந்து இறக்கியாச்சுங்க. அது மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. ஏன்னா அது வந்துட்டு வெயிட்டாக அந்த அண்டா வந்துட்டு வெயிட்டாக இருக்குங்க. அண்டாக்குள்ளே இன்னொரு அண்டா குடம்லாம் இருக்குது. அது மட்டும் அத்தை வந்தோன்னே இறக்கிக்கலாம். இது ஃபுல்லாக நானே இறக்கியாச்சுங்க. இந்த பெட்ஷீட் மட்டும் ஏன்னா நமக்கு அப்படியே பெட்டு வீணாயிரும், தூசியாக ஒட்டிக்கும். பெட்ஷீட் போட்டோன்னு வச்சுக்கோங்க. பெட்ஷீட்டை மட்டும் எடுத்துக்கலாம். எப்படி என்னோடய ஐடியா என்னன்னா, இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் மேலே ஷிஃப்ட் பண்ணணுங்க. இது எல்லாத்தையும் போய் மேலே ஷிஃப்ட் பண்ணணும். ஆல்ரெடி உள்ள இந்த திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து போட்டாச்சுங்க. இந்த பேகு துணி சுகினின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபுல்லாமே டஸ்ட் ஆகும். ஃபைனலாக வந்துட்டு மேலே கொண்டு வந்தாச்சுங்க. எல்லா பாத்திரத்தையும். இதில் மொதல் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கவரெல்லாம் கழட்டி அலாசி போடணுங்க. ஏன்னா அந்த கவர் காய தான் லேட் ஆகும். அலாசி போடணும். பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னை டென்ஷன் பண்ணாமல் இருந்தால் போதும். இந்த கவரெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அலாசி போட்டு விட்டுறலாம். ஃபுல்லாக எல்லா கவரையும் கழட்டி வச்சாச்சுங்க. எவ்வளோ கவர்னு பார்த்தீங்களா? இன்னும் திறந்து கொடுக்கவா பாப்பு? பாப்புக்கு திறந்து என்ன பண்ண போகிறீங்க? இல்லை இந்தாங்க. ஒரு வழியாக கவரெல்லாம் அலாசி போட்டாச்சுங்க. எத்தனை கவர்னு பாருங்கள். இன்றைக்கின்னு பார்த்து வெயிலே அடிக்கவே இல்லைங்க. ஒரே மேகமூட்டமாக தான் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அலாசி போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாங்க. பாத்திரம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில்வர் பாத்திரம் தான் கழுவ போகிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த அலுமினியமா ஈய குண்டா அந்த மாதிரி கழுவணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சில்வர் பாத்திரத்தை கழுவணும். அதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டு வந்துடலாம். வயிறு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி ஏதாச்சும் சாப்பிட்டு வந்துட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்தால் மாவு இருந்துச்சுங்க. மாவு கொஞ்சோண்டு சாம்பார் சட்னி எல்லாம் இருந்துச்சுங்க. சாப்பிட்டு ரிட்டன் மேலே கிளம்பியாச்சு. நம்ம என்ன பண்ணுறீங்கப்பா? அத்தை கவரை ஃபுல்லாக பயப்புல திரிச்சு வச்சிருச்சு. அத்தையோட பாத்திரம் எல்லாமே வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே கழுவி கமுத்தி வச்சிட்டோங்க. எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. கீழேயே கழுவி கமுத்தி வச்சிட்டோம். அதை ஃபுல்லாக சரி மேலே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டுங்க. எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாப்பில். நான் குட்டியாக இருக்கனால நான் தாங்க மேலே ஏறி எல்லா பாத்திரத்தையும் கமுத்திட்டு இருந்தேன். பார்த்துங்க பாப்பு. பப்பு பயமாக இருக்கு. வேணாம் பப்பு நோ. இந்த பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் குழந்தையார் கல்யாணத்தப்போ போட்ட பேப்பரு. இதை ஃபுல்லாக இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு புதுசாக பேப்பர் போடணும். அதுக்காக தான் நான் இங்கே இருக்கிறேன். ஒரே தான் பேப்பர் போட்டு அப்பப்போ எடுத்து மேலே வச்சிடலான்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா பேப்பர் ஃபுல்லாக போட்டோன்னா வழுக்கி விட்டுரும். கொஞ்சம் பேப்பர் போட திங்ஸ் வைக்க அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ரெண்டும் பார்த்தீங்களா கீழே அத்தை வந்து கீழே இருந்த ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சைடு ஃபுல்லாக என்னோட பாத்திரம் வைக்கலான்னு சொல்லிட்டுங்க. அந்த சைடு ஃபுல்லாக அத்தையோட பாத்திரம் வச்சிட்டோம். எங்கள் அம்மா கொடுத்த பொருள்லேயே இதுதாங்க செம்ம வெயிட்டாக இருக்குது. இந்த குடம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது வந்து எங்கள் அம்மா வந்து ஏஜ் அட்டன் பண்ணப்போ அவங்க தாய்மாமா எடுத்து கொடுத்ததாங்க. செம்ம வெயிட்டுங்க. வந்து ஓரளவு ஹோல்சேல் பண்ணியாச்சுங்க. அடுத்து மேலே என்னோடய பாத்திரம்லாம் போய் கழுவணும். அதுக்கு முன்னாடி டீ சாப்பிட்டு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிட்டு அடுத்து வேலை செய்வோம். சொல்லு வாயி கிச்சப்பா. எங்கள் குழந்தைங்களா வெரி வெரி சமத்து குழந்தைங்க. அம்மா வேலை செய்ய விட குழந்தைங்க. இங்கே ஒன்று பார்த்தீங்களா? ஸ்நாக்ஸ் இருந்தால் போதும். எங்கள் அத்தை கடையில் தான் வாங்கி தருவாங்க.
மிச்சர் பாப்பு, மிச்சர் கொடுங்க அம்மாவுக்கு, மிச்சர் கொடுங்க. ஃபஸ்ட்டு சில்வர் பாத்திரத்தை கழுவிடலான்னு சொல்லிட்டு அத்தைக்கு 1-2 மட்டும் எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. நிறைய எடுத்து வச்சா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அத்தை வந்து சோப் போட்டு தேய்ச்சி கொடுத்தாங்க. அதை வந்து நான் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி கழுவி கமுத்திட்டு இருந்தேன். பாத்ரூமில் தாங்க கழுவணும், ஏன்னா தண்ணி போகிறது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கா. பாத்ரூமில் கழுவினா நேராக கீழே போகும். இந்த நம்ம அத்தை உட்காந்துறாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து கழுவுனா கொஞ்சம் தண்ணி வந்து தேங்கி நிற்குங்க கீழே போய். அதனால் பாத்ரூமில் கழுவிட்டு இருந்தேன். குட்டி 2மே மேலே தாங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. தம்பியை மட்டும் வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓரமாக உட்கார வச்சுருந்தோம். இந்த தட்டு கூட பார்த்தீங்கன்னா நவீன் அவங்க வந்து பாத யாத்திரை போவாங்க வருஷம் ஒரு 4-5 வருஷம் போயிருக்கிறாங்க. அங்கே கொடுத்த தட்டுங்க 7th குரூப், அதனால் 7th போட்டிருக்கு பாருங்க. அப்பா இரலைய வேற லெவல் பண்ணுறேன். மேடம் என்ன பண்ணுறீங்க? விளக்குறீங்களா? நாளைக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு தான் கொடுத்து விட்ருவேன், நீங்கள் தான் விளக்கணும். நீங்களும் உங்கள் மாமியார் இருந்தால் விளக்கணும். மதியம் மட்டும் சாப்பிட்டாச்சுங்க, சாப்பிட்டு வந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 பக்கம் ஆயிடுச்சு. பெட்ரூம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணான்னு சொல்லிட்டேங்க, ஏன்னா மேலே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. பேப்பர் போடுறது மட்டும்தான், கீழே வந்து நம்ம பெருசாக தூசி ஆகாது. அந்த இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட்ரூமை க்ளீன் பண்ணிட்டு பாப்பா தூங்க வைக்கணுங்க. வீடை வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சுங்க, ரொம்பலாம் க்ளீன் பண்ணல, சும்மா கூட்டி மட்டும் விட்டுருக்குறேங்க. துணியெல்லாம் வந்து மடித்து வைக்கணும். கிச்சன் தாங்க கேவலமாக கிடக்குது, கிச்சனையும் க்ளீன் செய்யணும். இந்த பாப்பாவை தூங்க வைக்கிறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வருதுங்க. ஃபைனலாக தூங்கிட்டாங்க. அத்தை மேலே கொஞ்சம் கழுவிட்டுருக்குறாங்க அந்த அலுமினிய பாத்திரத்தை, அதை போயிட்டு கூட ஹெல்ப் பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டு பித்தளை பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதாங்க ரொம்ப லேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு செங்கக்கட்டியை வச்சு தேய்ச்சி, அதுக்கப்புறம் புளியை வச்சு தேய்ச்சி, அதுக்கப்புறம் அத்தை சபினா போட்டு கழுவிட்டு இருந்தாங்க. கழுவிட்டு இருக்கும்போதே வந்துட்டு சாப்பிட்ட மயக்கம் வந்ததுனால ஒரு டீ வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோங்க. ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. இப்படி பித்தளை பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவி கமுத்திட்டோம். சில்வர் பாத்திரத்தை வந்துட்டு மழை தூர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா காஞ்சிருச்சுங்க வெயிலில். எல்லாம் கவரில் போட்டு கீழே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். சரி ஷிஃப்ட் பண்ண கையோடு வந்துட்டு மேலே போட்டுடலாம், மேலே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டேன். சில்வர் பாத்திரத்தை ஃபஸ்ட்டு மேலே ஏற்றிடலாம். அதுக்கப்புறம் அது பேர் வேறு அப்பப்போ மறந்து போயிருதுங்க அந்த பாத்திரம் பேர். அலுமினியம் இல்லை பித்தளை. பித்தளை பாத்திரத்தை வந்து நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் காஞ்சணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கவர் போட்டுட்ருக்குறேன். கவர் போட்டு அந்த பாத்திரம்லாம் கீழே இருக்குது, எல்லாமே நீட்டாக கவர் போட்டு வச்சாச்சுங்க. இதை ஃபுல்லாக எடுத்து மேலே வைக்கணும். வச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த பித்தளை பாத்திரம்லாம் காஞ்சிருச்சுங்க. உள்ளே தான் போட்டிருந்தோம், மழையாக வேறு இருந்துச்சு, அதனால் வெளியே எடுத்து வைக்கவே இல்லைங்க. உள்ளேயே நல்லா காஞ்சிருச்சு. அதை ஃபுல்லாக வந்து கீழே எடுத்து வச்சுட்டு மிச்ச கவர்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தோங்க பித்தளை பாத்திரத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதை ஃபுல்லாக உள்ளே போட்டு அத்தை கொடுத்தாங்க. நான் ஃபுல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேங்க ஒரு வழியாக. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கழுவி எடுத்து வச்சோங்க. அதுக்கப்புறம் பித்தளை பாத்திரம் சில்வர் பாத்திரத்துக்கிட்டலாம் நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறோம் பாய்ன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேன். அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். கொஞ்சம் லைக் போட்டு வச்சுருங்க பிடிச்சிருந்தா.